இந்த வீடியோல நம்ம ஃபேவரட்டான சைல்ட்ஹுட்ல ப்ளே பண்ண பவுன்சிங் பால் கேம தான் ப்ளே பண்ண போறோம். இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வெர்ஷனா இருக்கும். ரொம்பவே கஷ்டப்பட்டு இத இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆல்சோ ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதுவே பார்த்தீங்கன்னா, நியர்லி குளோன்டு வெர்ஷன் மாரி தான் இருந்தது. மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு நாம இப்ப ப்ளே பண்ண போறோம். நியூ கேம்னு செட் பண்ணிட்டு ப்ளே பண்றது தான். இந்த பவுன்சிங் பால் கேம் பார்த்தீங்கன்னா, நோக்கியாவோட கிளாசிக்கான எடிஷன்ஸ்ல ஒண்ணு. ஆனா, அவங்க ப்ரீ செட்டா பார்த்தீங்கன்னா, மொபைல்ல வச்சிருப்பாங்க. சிலது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் வேல்யூ மூலியமா எடுக்கணும். ஆனா காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, நோக்கியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஜிட்டலைஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கேம்லாம் வந்து ஃபர்காட் பண்ணிட்டாங்க. ஸ்னேக் கேமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட வின்டேஜ் அண்ட் கிளாசிக்கான கேமா வச்சுட்டாங்க. ஆனா இந்த பவுன்சிங் பால் கேம் பார்த்தீங்கன்னா, ஸ்டில் அவங்களோட வின்டேஜான கிளாசிக்கான கேம்ஸ்ல ஒன் ஆஃப் த கேம் தான். பட் ஃபர்காட்டன் கேமா மாறிருச்சு. அதாவது மறந்த கேமா, மறந்த போன கேமா மாறிருச்சு. ஆனா இத வந்து கம்ப்ளீட் பண்றது ரொம்பவே கஷ்டங்க. ரொம்பவே கஷ்டம். இப்ப இருக்கிற ஃப்ரீ ஃபயர், பப்ஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இத வந்து ப்ளே பண்ணாங்கன்னா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. இந்த பவுன்சிங் பால ஜஸ்ட் ஒரு ரிங்லேருந்து அடுத்த ரிங்குக்கு மாத்துறதுக்குலாம் ரொம்பவே சாத்தியமில்லாத விஷயம். அவ்வளோ கஷ்டப்படணும். ஏன்னு பார்த்தீங்க அப்புட்ன்னா, இதுக்கான கண்ட்ரோல் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளா இருந்தாலும், அதுதான் பிரச்சனையுமே. இப்போ வந்து 2 பிரஸ் பண்ணோம் அப்புட்ன்னா டாப்ல போகும். 8 பிரஸ் பண்ணோம்னா பாட்டம்ல வரும். 6 பிரஸ் பண்ணோம் அப்புட்ன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சைட்ல லெஃப்ட் போற மாரியும் அண்ட் 4 பிரஸ் பண்ணோம் அப்புட்ன்னா ரைட் போற மாரியும் இருக்கும். 5 பிரஸ் பண்ணோம் அப்புட்ன்னா சின்னதா ஜம்ப் பண்ற மாரி ஆப்ஷன்லாம் குடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சரியான ஆங்கிள்ல பிரஸ் பண்ணணும். அதே மாரி 2 கீஸ பார்த்தீங்கன்னா, அட் அ டைம்ல பிரஸ் பண்ற மாரியும் இருக்கும். அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுக்கு தனியா கீபோர்டோ, இல்ல மவுஸ் பேடோ ஏதோ ஒண்ணு இருந்துச்சு அப்புட்ன்னா சப்போர்ட் பண்ணிறலாம். ஆனா, இங்க இருக்க இந்த வகையான மெஷின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லலாம். அதுவும் ஜம்ப் பண்ணி சில விஷயங்கள்லாம் டெஸ்ட்ராய் பண்ற மாரி இருக்கும். பார்க்கவே சில நேரத்தில வந்து எப்படி இந்த கம்ப்ளீட் பண்ண போறோம், இந்த மிஷன கம்ப்ளீட் பண்ண போறோம்லாம் இருக்கும். ஆனா, சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த கேம்லாம் கம்ப்ளீட் பண்ணியும் வச்சிருந்திருப்பாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இந்த கேம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் அதிகமாகும். சின்னதா ஒரு கிளாரிஃபிகேஷன் எத எத டச் பண்ணா எது எது வந்து பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தெரியும். இது வந்து ஓல்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, நாங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் ஒரு வீடியோ மேக் பண்றதுக்கு. நீங்க கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டா ட்ரை பண்ணி, அதையும் நாங்க அப்லோட் பண்ண ட்ரை பண்றோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வகையான அப்கிரேடட் வெர்ஷன் தான். டவுன்கிரேடட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, நோக்கியாட்ட மட்டும் தான் இருக்கு. வேற யார்ட்டயுமே அவங்க அந்த காப்பிய வந்து குடுக்கல. இது வந்து அப்கிரேடட் வெர்ஷன் தான். அத இன்ஸ்பயர் பண்ணி இவங்க வந்து கிரியேட் பண்ணது தான் இந்த மாரி வேர்ல்டு. ஆனா, அந்த நோக்கியாவோட வேர்ல்டு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்கட்ரானிக்கா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஃப்ரெண்ட்லியா பார்த்தீங்கன்னா, தீம் செட்ட வந்து மாத்திருப்பாங்க. இது நேச்சர், அது டெக்கட்ரானிக்ன்னு சொல்லலாம். ஸோ, இத வந்து கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா, அங்க அந்த வெர்ஷன கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறது பெரிய ஒரு டாஸ்க்ன்னு சொல்லலாம். அது வேற மாரி இருக்கும். அதுல எலக்ட்ரிக்கல் ஷாக் இருக்கும், வேவ் இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, நெயில் மட்டும் தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த பால் வந்து கரெக்ட்டா வந்து பங்க்சர் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும். இப்படி தான் இத வந்து கொண்டு போவாங்க. இதுல இன்னும் ஏகப்பட்ட வெர்ஷன் அவைலபிளா இருந்தாலும், இந்த வகையான கேம் பார்த்தீங்கன்னா, நடுவுல வந்து திடீர்னு ஸ்டக் ஆயிரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ரீஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும். ஆனா, அந்த வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா, ப்ரீ இன்ஸ்டாலா மொபைல்ல இருக்கனால, அத டெலீட் கூட நம்மளால பண்ண முடியாது. அத யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ அப்பா மெமரி இருந்துச்சு அப்படின்னா, ஸ்மூத்தா வந்து அத ப்ளே பண்ணலாம். இந்த கேம ப்ளே பண்ண காலத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நெட் இல்ல. அதுக்கு மெசேஜ் பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 1.50 பிடிப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, பூஸ்டர் பேக் போடணும். ரீசார்ஜ் தனித்தனியா ரூ. 10 கார்டு வந்து டாப் அப் பண்ணணும். அப்ப பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மென்ட்டே இல்ல. ஒண்ணு நீ வெளிய கிரவுண்ட்ல போய் விளையாடணும். இல்ல அப்படின்னா மொபைல்ல இந்த மாரி பவுன்சிங் பால் கேம் விளையாடணும். அதுதான் ஒரே டாஸ்க்கா இருந்தது. ஆனா, இது பல நட்புகளையும் வந்து சேர்த்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பாரு நான் இந்த லெவல வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் குடுப்பேன். அவன் வந்து இருடா நான் ஜம்ப் பண்ணி தர்றேன். ஜம்ப் பண்ணி மட்டும் குடுத்துருவான். அதுக்கப்புறம் நான் வந்து ப்ளே பண்ணுவேன். திடீர்னு தோத்துட்டேன் அப்படின்னா, என்னடா டேய்! இருடா நான் திரும்ப ஜம்ப் பண்ணி தர்றேன் அப்படின்னு பண்ணுவான். அதெல்லாம் வந்து ஒரு காலம். ரொம்ப அந்த காலத்த நான் மிஸ் பண்றேன். என்னதான் ஆண்ட்ராய்டு, டிஜிட்டல் டெக்னாலஜி பயங்கரமா வந்து இந்த டெக்னாலஜி வேர்ல்டு பூம் ஆனாலும், ஸ்டில் இந்த ஓல்டஸ்ட்டான வெர்ஷனையும், இந்த ஓல்டஸ்ட்டான கேம்ஸையும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். இப்ப இருக்கிறதெல்லாம் ஒரே வன்முறையா தான் இருக்கு. அது எதுக்கு அவ்வளோ வன்முறைன்னே எனக்கு புரியல. வர்றவங்க வன்முறைய பார்க்க வரல, என்டர்டெயின் பண்ண வர்றாங்க. சும்மா ஏதாவது ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண வர்றாங்க. ஆனா அவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு ஹையஸ்ட் வயலன்ஸ் வந்து அவங்க குடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு வந்து புரியவே இல்ல இன்ன வரைக்குமே. பட் ஆல்தோ இந்த மாதிரியான கேம்ஸும் ரிட்டர்ன் வந்தா நல்லாருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்புட்ன்னா, பல பேரு இந்த நாஸ்டாலஜி ஃபீல் வந்து கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. என்னதான் தாண்டி போனாலும், டெக்னாலஜி ஓரளவுக்கு மேல கன்சியூம் பண்ண முடியல. திரும்ப எல்லாருமே பேக் டூ ஓல்டர் வெர்ஷனுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. பார்ப்போம். இத ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.